தென் மற்றும் மேல் மாகாண சபைகள் இன்று நள்ளிரவுடன் கலைக்கப்பட உள்ளதாக மாகாண ஆளுநர்கள் தெரிவிக்கின்றனர். 2013ஆம் ஆண்டுக்கான தேர்தல் டாப்பின் பிரகாரம் தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல்கள் செயலகம் அறிவித்துள்ளது. இன்று நள்ளிரவுடன் தென் மாகாண சபை கலைக்கப்படும். இன்று காலை வர்த்தமானியில் கைச்சாத்திட்டு மாகாண சபையை கலைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளேன். மாகாண சபை கலைக்கப்பட்டாலும் அபிவிருத்தி பணிகளுக்கு எந்த தடையும் இருக்காது. உரிய அதிகாரிகள் அந்த வேலைகளை உரிய முறையில் முன்னெடுப்பார்கள். பதவி உயர்வுகளும் இடமாற்றங்களும் புதிய நியமனங்களும் தேர்தல் ஆணையாளரின் அனுமதியின்றி மேற்கொள்ளப்பட மாட்டாது. මැතිවරණ කොමසාරිස්තුමාගේ නියෝගයට අනුව කිසිම දෙයක් අපි කරන්නේ නැහැ. රත්නායර පළාත් සභාව විසිරුවා හැරීමේ නිවේදනයට ගරු ආණ්ඩුකාරතුමා අත්සන් තැබුවා. மேல் மாகாண சபையை கலைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தலில் ஆளுநர் கையொப்பமிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் இன்று நள்ளிரவு மேல் மாகாண சபை கலைக்கப்படும். மாகாண சபை கலைக்கப்பட்டதன் பின்னர் பொதுமக்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகளை கொண்டு ஆளுநர் செயற்படுத்துவார். මහජනයා වෙනුවෙන් ඉෂ්ට විය යුතු කාර්යභාරය ඉෂ්ට කිරීමට කටයුතු යෙදෙනවා. தேர்தலுக்கான வேட்புமனு கோரல் அறிவிக்கப்பட்டு 2 வாரங்களின் பின்னர் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன. வேட்புமனு தாக்கலுக்கு 7 நாட்கள் வழங்கப்படும் என தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டு 5 முதல் 8 வாரங்களுக்குள் தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல்கள் செயலகம் குறிப்பிட்டுள்ளது. இன்று நள்ளிரவு வெளியிடப்படும் வர்த்தமானி அறிவித்தலின் பின்னர் 7 நாட்களுக்குள் தேர்தலுக்கான வேட்புமனு கோரல் அறிவிப்பை தேர்தல்கள் ஆணையாளர் வெளியிடுவார் என பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது தெரிவித்தார்.